யூசுவலா நம்ம ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்ம கான்கேட்டனேஷன் பண்ணா பிளஸ் சிம்பல் யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா கமா போட்டு வேரியபிள்ஸையும், வேல்யூஸும் பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த மாரி தான் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ ஃபார்மேட் பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. ஒண்ணு மாடுலஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி, இன்னொன்னு ஃபார்மேட்ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது ஸ்ட்ரிங் கிளாஸ்ல இருக்கு. அத யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸ்ட்ரிங்ன்னு ஒரு டைப் இருக்கு. அத யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ ஒன்னொருத்தையும் டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ மாடுலஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றது ஓல்டு மெத்தட். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாடுலஸ் பெர்சன்டேஜ் சிம்பல் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஸ்ட்ரிங்னா எஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். பெர்சன்டேஜ் எஸ்ன்னு. அதுவே வந்துட்டு இன்டிஜர்னா டெசிமல் டின்னு யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோட்னா எஃப்ன்னு யூஸ் பண்ணுவோம். இந்த மாரிலாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோகிராம் பாருங்களேன். ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அதில 5ங்கிற வேல்யூ இருக்கு. பின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. இதில 10.5ங்கிற வேல்யூ இருக்கு. எஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. இதில பைத்தான்ங்கிற வேல்யூ இருக்கு. இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ. இது வந்து ஃப்ளோட் வேல்யூ. இது இன்டிஜர் வேல்யூ. இது 3த்தையும் நம்ம அவுட்புட்ல வர வைக்கணும்னா, யூசுவலா நம்ம எப்படி பண்ணுவோம்? அதையும் பார்த்துருவோம். இப்போ எப்படி பண்றோங்கிறதையும் பார்த்துருவோம். நம்ம யூசுவலா வந்துட்டு இப்படி தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். வேரியபிள்ஸும் வேல்யூவும் செப்பரேட் பண்ணணும்னா, கமா யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மெத்தட். ஓகேவா? வேரியபிள்ஸும் வேல்யூவும் செப்பரேட் பண்ணணும்னா, கமா போடணும். ஸோ இந்த மாரி தான் வந்துட்டு தனித்தனியா கோட்ஸ் போட்டு தனித்தனியா தான் பண்ணணும். இந்த மாரி தான் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாருங்க, வெல்கம் டூ பைத்தான். வெல்கம் டூ பைத்தான்ங்கிறதுல ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்திருக்கு. இன்டூ வேல்யூ பக்கத்தில இந்த இன்டிஜர் வேல்யூ வந்திருக்கு. ஃப்ளோட் வேல்யூ பக்கத்தில இந்த ஃப்ளோட் வேல்யூ வந்திருக்கு. ஓகேவா? இப்படி தான் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாடுலஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி பண்ண போறோம். இது வந்து என்னன்னா, எங்கெங்கெல்லாம் வந்துட்டு வேல்யூ வரணுமோ, அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாடுலஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கை போட்டுறணும். இப்போ ஸ்ட்ரிங்னா எஸ்ன்னு போட்டுறணும். இன்டீஜர்னா டின்னு போட்டுறணும். ஃப்ளோட்னா எஃப்ன்னு போட்டுறணும். போட்டுட்டு லாஸ்ட்டா வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ்க்கு இந்த எஸ்ஸுங்கிற எஸ்ஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். இந்த செகண்ட் பெர்சன்டேஜ்க்கு இந்த செகண்ட் வேரியபிளோட வேல்யூ வந்துடும். இந்த தேர்டு பெர்சன்டேஜ் எஃப்ங்கிற இடத்துல இந்த தேர்டு வேரியபிளோட வேல்யூ வந்துடும். இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதை ரன் பண்ணாலும் சேம் அவுட்புட் தான் நமக்கு வரும். ஓகேவா? வெல்கம் டு பைத்தான் இன்ட்டு வேல்யூ ஃப்ளோட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது இல்லாமல் ஃபார்மேட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஸ்ட்ரிங் கிளாஸில் ஒரு பில்ட்இன் மெத்தட். இது யூஸ் பண்ணி கர்லி பிரேஸ்லலாம் வந்துட்டு நம்ம வேல்யூ வர வைக்கலாம். இந்த எங்கெங்கெல்லாம் கர்லி பிரேஸ் போடுறோமோ அந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு கர்லி பிரேஸில் இந்த ஃபஸ்ட்டு வேரியபிளோட வேல்யூ, இந்த செகண்ட் கர்லி பிரேஸில் செகண்ட் வேரியபிளோட வேல்யூ, தேர்டு கர்லி பிரேஸில் தேர்ட் வேரியபிளோட வேல்யூ, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? எங்கெங்கெல்லாம் நம்ம கர்லி பிரேஸ் போடுறோமோ அதை பிளேஸ் ஹோல்டர்னு சொன்னோம். அந்த பிளேஸ் ஹோல்டரில் அதோட வேல்யூ எல்லாம் ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ பாருங்களேன், இப்போ எங்கெங்கெல்லாம் கர்லி பிரேஸ் எம்டி கர்லி பிரேஸ் போட்டு ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்கோமோ அந்தந்த இடத்துல இந்த வேரியபிளோட வேல்யூ போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இப்போ வெல்கம் டூங்கிற இடத்துல எஸ்ஸோட வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். அது பைத்தானுங்கிறது போய் ஸ்டோர் ஆகிடும். இன்ட்டு வேல்யூ ஈக்குவல் டூங்கிற இடத்துல இந்த இடத்துல ஏவோட வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிடும் 5. ஃப்ளோட் வேல்யூங்கிற இடத்துல இந்த 10.5ங்கிறது பியோட வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்துட்டு இதுதான் சின்டெக்ஸு. நம்ம எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டரை போட்டுட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணணும். டாட் ஃபார்மேட்டுன்னு சொல்லிவிட்டு இந்தமாரி வேரியபிள்ஸ் நேம்ஸ்லாம் கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டுக்கு போயிடும், செகண்ட் இருக்கிறது செகண்டுக்கு போயிடும், தேர்டு இருக்கிறது தேர்டுக்கு போயிடும். இப்போ இதை ரன் பண்ணாலும் பாருங்கள், இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். இது ஒரு விதமாக பண்ணுறதா. நெக்ஸ்ட்டு இன்னும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டு ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு அந்த டாட் ஃபார்மேட்டுக்கு பதில் இங்கே எஃப்னே மென்ஷன் பண்ணிடணும். டபுள் கோட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எஃப்னு மென்ஷன் பண்ணிடணும். இது வந்து ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் லிட்டரல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரிங்கிறத. ஓகேவா? இதை வந்துட்டு எஃப்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ்குள்ளார இந்த பிளேஸ் ஹோல்டருக்கு நடுவிலே வேரியபிள் நேம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு ஈஸியாக ஒர்க் ஆகிடும். இப்போ பாருங்களேன், இப்போ எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வேல்யூ வேணுமோ அந்தந்த பிளேஸ் ஹோல்டருக்குள்ளாரையே வேரியபிளோட நேமை கொடுத்துடணும். எஸ் இங்கே, ஏ இங்கே, பி இங்கே. இந்த இடத்துல இந்த டாட் ஃபார்மேட்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கு வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எஃப்னு இதை சொல்லிவிடுங்க. அது வந்து இது ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்னு கம்பைலர் அந்த இன்டர்பிரேட்டர் வந்து புரிஞ்சுக்கும். இப்போ இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள், அதே அவுட்புட் தான் வருது. பார்த்த 3 மெத்தட்லேயும் இதுதான் ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு. ஈஸியாகவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஓகேவா? அது வந்து டாட் ஃபார்மேட்லாம் போடணும். அது வந்து பெர்சன்டேஜ் சிம்பல், வேரியபிள்லாம் போடணும். இது எங்கெங்கலாம் வேணுமோ அந்தந்த இடத்துல கர்லி பிரேஸ போட்டு உள்ளார வேரியபிள் நேம் குடுத்தாலே போதும். நம்ம அந்த டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி இந்த F1 மட்டும் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ்ல இந்த Fங்கிறத போடணும். இது போட்டா தான் அது ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் லிட்டரல் அப்படின்னு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இன்டர்பிரிட்டர்.